32,40,000 ரூபாய் கொடுப்பன இல்லாத பட்டியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். நான் காசுக்காரன் சொல்லி நானும் இந்த இடத்துல ஐயா நீதி வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சங்கலின் ஊழல் மோசடிக்கு எங்களுக்கு நீதி வேண்டும். மேற்கு சங்கம் பாருங்க ஐயா, நான் காலையில் ஆளு எல்லாம் அவங்க காங்கிரஸ் எடுத்து போட்டு காங்கிரஸ் எந்த சங்கம் பண்ண சொல்லுங்க. மேற்கு சங்கம் ஊழல் நீதி வேண்டும். மேற்கு சங்கம் ஊழல் நீதி வேண்டும். வணக்கம். என்ன பிரச்சனை என்று சொன்னா நாகர்கோவில் மேற்கு கடற்தொழிலாளர் சங்க அங்கத்தவர்கள்லாம் இப்போ இதில் வந்திருக்கணும். இவ்வளோ வெறும் கடற்தொழில் சங்க அங்கத்தவர்கள். அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களுக்கு நன்னீர் சங்க திட்டத்தால் ஒவ்வொரு சங்கத்துக்கும் 2 போட்டு, அதாவது வடமராட்சி கிழக்கில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயமும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் 2 போட்டும் இணைப்பு இயந்திரமும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த போட்டு சங்கத்திட்ட ஒப்படைச்சு அந்த சங்கம் என்ன செஞ்சு சொன்னால் அதை ஏலத்தில் விட்டவர். அந்த போட்டை ஏலத்தில் விட்டவர். அந்த ஏலத்தில் விட்டு கிட்டத்தட்ட 18,40,000 மேற்கு சங்கத்துக்கு அந்த 2 போட்டும் அந்த இணைப்பு இயந்திரமும் ஏலத்தில் விட்டு 18,40,000 அந்த கிடைக்கப்பட்டது. அந்த பணத்தை இந்த சங்க இதில் இருக்கிற அங்கத்தவர்கள் இவர்களுக்கு ஒருத்தருக்குமே தெரிவிக்காமல் தன்னிச்சை, அதாவது சங்கத்தில் இருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் முடிவெடுத்து தன்னிச்சையாக அந்த காசை என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே போட்டும் கரவலை, அதாவது கரவலையும் பதிவில் இருக்கிறார்களுக்கு அதை பிரித்து வழங்கப்பட்டது. ஆனால் அப்படி இருந்தும் சில பேர் விடுபடப்பட்டிருக்கணும். அவைண்ட சில தனிப்பட்ட பிரச்சனையால் சில பேரை விடுபட்டும் அப்படி இருக்கு. ஆனால் மீள்குடியமர்ந்த காலகட்டத்தில் இருந்து இதுவரையும் சில பேருக்கு எந்தவித கொடுப்பனவும் சங்கத்தாலேயோ அரசாங்கத்திலேயோ எந்தவித கொடுப்பனவும் வழங்கப்படாத ஆக்களும் இதில் இருக்கணும். மீள்குடியமர்ந்த, அதாவது நாங்கள் வடமராட்சி கிழக்கில் நாகர்கோவிலில் மீள்குடியமர்ந்த கால பகுதியிலிருந்து இதுவரை எந்தவித கொடுப்பனவும் கொடுக்காத ஆக்களும் இதில் இருக்கணும். ஆனால் என்னென்னா இந்த வறிய மக்களுக்கு நீங்கள் வறுமக்கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்கள் அப்படியே வறுமக்கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டு போயிடும். நீங்கள் படகு, அதாவது போட்டு பதிவில் இருக்கிறார்களுக்கு தான் நீங்கள் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருக்கிறீங்க. அப்போ கஷ்டப்பட்ட மக்கள் ஒரே அப்படியே கஷ்டப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. இதுக்கான ஒரு தீர்வு வேண்டுமென்று தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மக்கள் இப்போ அங்கேருந்து வந்திருக்கிறோம். இது நாங்கள் சமாசத்துக்கு அறிவிச்சு சமாச தலைவரை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. வர சொல்லி கூப்பிட்டா அவர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு வர வேண்டிய அலுவலி என்று இப்போ சொல்லியிருக்காரு. எனக்கு வர வேண்டிய தேவை இல்லையா ஆர்ப்பாட்டத்துக்கு, தன்னை சமாசத்தில் சந்திக்கட்டாமன்னு சொல்லி இப்போ சொன்னார். ஆனால் இது கடற்தொழில் சங்கங்கள் தன்னிச்சையாக செயல்படுது. அதாவது என்ன பிரச்சனைன்னா மித்ததில் செயலாளர் பொருளாளர் 3 லட்சம் ரூபாய் காசு எடுத்திருக்கணும். என்ன பிரச்சனைன்னா இங்கே சமாசத்திட்ட தாங்க பதிவு செஞ்சு தங்கள்கிட்ட பேரை கொடுத்து போட்டு எடுத்துக்கொண்டு வந்ததுன்னு சொல்லி 3 லட்சம் பிரித்து அவையில் எடுத்துட்டு மிச்சத்தை பிரித்து அந்த போட் இன்ஜின் வச்சிருக்கிற ஆக்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். மற்ற ஆக்களுக்கு கொடுக்கல. போட் இன்ஜின் இல்லாத ஆக்கள் அப்படியே கஷ்டப்பட்ட மக்கள் ஒரே கஷ்டப்பட்டபடியாக தான் அவைகள் அப்படியே வச்சிருக்கணும். இதுக்கான ஒரு தீர்வை நீங்கள் எங்களுக்கு தலைவர்கிட்ட வீட்டில் வச்சு இந்த பணத்தை பிரித்து கொடுத்துருக்கணும். அப்போ வெளியாக்கள் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் எதுவுமே நீதி கேட்டு தட்டி கதைக்கலாதானே, அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு இப்படி காசு பிடிபட்டிருக்கு. இதுக்கான நீதி எங்களுக்கு வேணும். 2 படகுகள் உங்களுடைய சங்கத்திற்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த படகுகள் மக்களிடம் உரிய முறையில் போகிறதா என்று கண்காணிக்க வேண்டிய கடமை வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சமாசத்திற்கு உண்டு. நீங்கள் இப்போது தெரிவிக்கிறீர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விளக்கம் அளிப்பதற்காக சமாச தலைவரை அழைத்த போது மக்களுடைய போராட்டத்திற்கு தான் பெற வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் நீங்கள் சமாசத்தில் என்னை சந்திக்குமாறு தெரிவித்ததாக கூறுகிறீர்கள். அவ்வாறு சொன்னால் இந்த சங்கங்களின் ஊழல்களுக்கும் மோசடிகளுக்கும் சமாசமும் துணை போகிறதா? அப்படி போலதான் இருக்கு. என்னென்னு சொன்னா அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வரையலாது, அவருக்கு தான் மிச்ச விடயங்கள் தெரியும். இதை பற்றி என்ன இந்த இதை எப்படி செய்யலாமோ இல்லாட்டி இந்த மற்ற சங்கங்கள் எப்படி செஞ்சிருக்கென்று அவர் தெளிவுபடுத்தலாம் இந்த சங்கத்துக்கு.
ஆனால் அவரும் வராத பட்சத்தில் வந்து அவருக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் தொடர்பு இருக்குன்னு தான் நாங்கள் நினைச்சுக்கொள்கிறோம். 160 அங்கத்தலைவர் அவைகளுக்கு அந்த பணத்தை பிரித்து 10,000 வேணா 5,000 வேணாலும் பிரித்து கொடுக்க சொல்லுங்க மக்களுக்கு. அவ தாங்க தனிப்பட்ட 16 பேரும் எடுக்க இயலாது. இதான் இங்கே நான் காலே இல்லாது கையே இல்லாது. நானும் மீனவன் தான். எனக்கு ஒரு 10 ஆண்டு இல்லை. அவையில் 160 பேருக்கும் கொடுக்க சொல்லுங்க அந்த பணத்தை பிரித்து. தாளையடி நன்னீர் திட்டம் தொடர்பாக ஏற்கனவே வடமராட்சி கிழக்கு மக்களால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நன்னீர் திட்ட செயற்பாட்டால் எங்களுடைய கடல் வளத்திற்கு ஆபத்து என்று சொல்லி. ஆனால் இந்த சமாசம் தலையிட்டு தான் ஒவ்வொரு கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்தொழிலாளர் சங்கத்துக்கும் 2 படகுகளை வழங்கியிருந்தது. அதிகளவான வடமராட்சி கிழக்கு சங்க உறுப்பினர்கள் இந்த படகு வழங்குவது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் சமாசம் அமைதியாக இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு சென்றிருக்க வேண்டும், அமைச்சருக்கு அறிவித்திருக்கலாம். நீங்கள் அவ்வாறு அறிவிக்கவில்லை. நேரடியாக இங்கே வந்து பிரதேச செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்படி இந்த எங்களுக்கான நீதி வந்து நாங்கள் இப்போ வந்து சமாஜ தலைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் விரையலாம், அது சங்கம் எடுத்த முடிவா என்று சொன்னால், சங்கம் எடுத்த முடிவு என்றால் சங்கம் இப்போ தன்னிச்சையாக தானே எடுத்திருக்கு முடிவு. அப்போ அதுக்கு தான் நாங்கள் நீதி வேண்டி வந்திருக்கோம். இப்போ சமாஜ தலைவருங்களுக்காக சங்கம் வந்து உங்களோட சங்கம் எடுத்த முடிவுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அண்ணா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கலாம். நாங்களும் மீனவர் தான், நாங்களும் தொழில் செய்கிறோம். நான் சாதாரணமாக தவண்டோய் திட்டமெல்லாம் போடுறான். அவையெல்லாம் சும்மா வெளிநாட்டுக்காரர்கள் நடக்கிறவையெல்லாம் காசு 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இங்கே இருந்தவர் 3 லட்சம் கொண்டு போய் விட்டார். அவர் நாங்கள் நேற்று தேடிச்சிங்கன்னா அவர் இங்கே ஓடி தப்பி விட்டார். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு 160 பேருக்கும் புரிஞ்சுட்டாங்க. இந்த படகுகள் வழங்கும் போது நாங்கள் நேரடியாக சமாசத்தை வினவி இருந்தோம். 5 வருடங்களுக்கு அந்த படகை விற்க முடியாது, யாருக்குமே விற்க முடியாது. தற்போது அந்த படகு விற்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இது உண்மையில் ஒரு மோசடி தானே? அது உங்களுக்கு தெரியாம எப்படி அந்த 160 பேர்ல 16 பேர் தாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எங்களை முடிவு கேட்காம என்னடா முடிவெடுப்போம்? அதுக்கு எனக்கு ஒரு காரணம் காட்டணும். இப்பயும் கொடுப்பன இல்லாத பட்டியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். இந்த சங்க தலைவர் வந்து தனிப்பட்ட பிரச்சனையை வந்து இப்பயும் என்னட்ட ஒரு போட்டிங் இருக்கு. தனிப்பட்ட பிரச்சனையை வச்சு எனக்கும் பேர் பட்டி இருக்கிறார். இதில் வந்து 6 லட்சம் ரூபா காசு நிர்வாகத்துக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் நிற்கிற 2 பேர் வந்து எடுத்திருக்கிறோம். என்னென்று கேட்டால், தாங்கள் சைன் பச்சதுக்கு வரந்தானா அந்த 3 லட்சம் ரூபா காசு என்று சொன்னால், ஒரு அங்கத்தவர் ஒரு கடிதத்தை வேண்ட போனால் அவருக்கு ஒரு சைன் பேப்பர் போட்டு விற்கிறான்னு சொன்னால் அவருக்கு கடிதம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு சைன் வைக்கிறதுக்கு போய் அதுக்கும் காசு கொடுக்கணும். இதுக்குரிய முடிவை ஐயா நீங்கள் தான் எடுத்து தரணும். கிட்டத்தட்ட 160 அங்கத்தவர்கிட்ட நிற்கணும். இதுவரைக்கும் எந்த ஒரு வாழ்வாதாரம் கொடுக்காத ஆட்களுக்கு இந்த காசை பிரித்து கொடுக்கணும். இது 5000 6000 10,000 கொடுக்கணும். இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஊனமுற்றால் இவற்றை காசு எல்லாம் மோசடி செய்து நல்லா இருப்பேன். அவங்களுக்கு இந்த சங்கத்தால உதவியும் கிடைக்கும். தலைவர் நாம் வந்து எந்த கொடுப்பனை வந்து எங்களை மக்களுக்கு கொடுத்துத்தான், நாங்கள் எங்கள் மக்களுக்கு கொடுத்துத்தான் மிச்சத்தை நாங்கள் சங்கத்துக்கு சேர்க்கிறோம். இதே என்ன சொன்னால் 18 லட்சத்தை எங்களை மக்களுக்கு அறிவிக்காமல், நான் முன்னாள் சங்கத்தலைவர், இதற்கு முன்னால் தான் தலைவர், நாங்கள் ஒரு மக்களை கூப்பிட்டு தான் இந்த பிரச்சனை எடுக்கிறோம். எனக்கு இந்த சொந்த ஓட்டு 14 ஓட்டு, எனக்கு சொந்த ஓட்டு. எனக்கு 3 ஓட்டுக்கும் காசு வந்தது, 67,000 வந்தது. நான் ஒரு 3 ஓட்டுக்கும் நான் காசு வேண்டியது. இந்த 160 அங்கத்தவருக்கும் இந்த காசை நான் பிரித்து கொடுக்க சொல்லி தான் நான் அடிவதேன். நான் தனியாக வேண்டி போட்டு நான் காசுக்காரன்னு சொல்லி போட்டு நான் திருப்பி நான் காசு வேண்டியலாம். 7 இருக்கு. 7 மக்களுக்கு அந்த காசை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு வேண்டாம். எனக்கு 2,20,000 வந்துருக்கு. எனக்கு வேண்டாம். அந்த காசு என்னால் மக்களுக்கு கொடுங்க. உண்மையில் உங்களுடைய கடற்தொழிலாளர் சங்கம் பிழை செய்திருந்தால், தவறு செய்திருந்தால், உங்களுடைய சங்க உறுப்பினர்களை சேர்த்து ஒரு பொதுச்சபையை கூட்டிய அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் மற்றது சார், நாங்கள் கடற்தொழில் திணைக்களத்துக்கு போனாங்க. கடற்தொழில் திணைக்களத்தில் எங்கள் எஃப்ஐஆ அவர் உனக்கு போய் கேட்க அவர் சொல்கிறார், இந்த முறை வந்து கடற்தொழில் திணைக்களத்துக்கு அலைந்த போட்டுகள் வரையில் இதுக்க வரையில் சமாசத்துக்கு கூட வந்திருக்கு. நீங்கள் கேட்க வேண்டியது சமாசத்துக்கு கூட தான் கேட்போம். அதற்கு பிறகுதான் இப்போ வந்த ஜனாதிபதி நல்ல ஜனாதிபதியா, அதுக்கு பிறகு நீங்கள் அந்த முடிவை நீங்கள் சரியாக எடுங்க. இப்போ நீங்களும் இந்த முடிவை இந்த சங்கத்துக்கு முடிவு எடுக்க தேவைன்னா நான் மேலிருக்கு தான் போகிறோம். இதை விட்டு கொண்டு போக மாட்டேன். எனக்கு சட்டங்கள் தெரியும்.
இப்போ சொல்கிறாதானே ஒரு குழாயை பிடிச்சால் ஜிஎஸ் அம்மாண்டாலும் ஏச்சு வேணாலும் குழையண்டா புலதான். ஆனால் இந்த சங்கம் வந்து சரியான குழை செய்யுது. பிரச்சனை நீங்கள் இதில் வைத்து தெரிவித்திருக்கிறீர்கள். சமாச தலைவருக்கு நாங்கள் அழைப்படுத்ததாகவும் இந்த இடத்திற்கு வருமாறும் விளக்கம் அளிக்குமாறும் நீங்கள் கோரியிருந்தீர்கள் எங்களுக்கு முன்னால். ஆனால் அவர் தெரிவித்திருக்கிறார், நீங்கள் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் நான் அந்த இடத்திற்கு வர முடியாது, வேணுமென்றால் என்னை வந்து சங்கத்தில் வந்து சந்திக்குமாறு தெரிவித்திருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நாங்கள் என்ன சொன்னாலும் இப்போ இந்த முடிவை வந்து யாழ்ப்பாண கடத்தொழில் திணைக்களம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம். சமாச தலைவர் தான் இதில் வந்து எங்களுக்கு முடிவை தருவோம். அவர் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் டிஎஸ்ஓசிற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் தன்னை வந்து அங்கே சமாசத்தில் வந்து சந்திக்குமாறு தெரிவித்திருக்கிறார். இல்லை, வந்த மக்களை தன்னிட்ட வந்து சந்திக்க தெரிவிக்கிறார். அப்போ இவர் எல்லாம் எங்கள் மக்களை தாங்க தான் பாதுகாக்கும். தாங்க தங்களுக்கு தெரியான்னு சொல்லி கொண்டு போனால் எடுக்கிறவன் எடுத்து கொண்டே தான் போவான். சரியா? சொல்லியிருக்கிறேன் உங்களோட 4 பேர் திரும்ப வாங்க சொல்லியிருக்கிறேன் பிரச்சனை உண்டு. அப்போ நான் இதை சேர்ந்து செய்து அதுக்கு என்ன தீர்வு வேண்டாம் உங்களுக்கு நான் ஒரு கடத்தொழிலாளர் கூட்ட சங்கத்தின் அங்கத்தவனாக இருக்கின்றேன். 160 அங்கத்தவர்களிலே நானும் ஒருவன். எங்களுடைய கிராமத்தில் வந்து நன்னீர் மீன்பிடி கைத்தொழில் மீன்பிடி சங்கத்தினூடாக இந்த போட்டு 2 போட்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. நாகர்கோவில் மேற்கு எல்லா சங்கங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் எங்களோட சங்கங்களுக்கும் இந்த 2 போட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டினை வந்து நமது கிராமத்தில் வந்து நாகர்கோவில் மேற்கு கிராமத்தில் இந்த போட்டை வந்து ஏலத்துக்கு விட்டுருக்கணும். ஏலத்துக்கு விட்ட போட்டை வந்து எந்த ஒரு கிராம உத்தியோகத்தரோ அல்லாட்டி எந்த ஒரு சமாச உத்தியோகத்தரோ எவரையுமே கூப்பிடாத பட்சத்தில் தனிப்பட்ட முறையில் தாங்களே இதை வந்து ஏலம் விட்டு இந்த போட்டினை கொடுத்துருக்கணும். அதில் வந்து பணத்தினை வந்து 160 அங்கத்தவர்களுக்கும் இந்த பணத்தினை வந்து பிரித்து கொடுக்காமல் தனியாக கரவலை போட்டு இந்த போட்டு வச்சிருந்த 16 அங்கத்தவர்கள் மட்டும்தான் இந்த காசனை பிரித்தெடுத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் 16 பேர் மட்டும்தான் இந்த சங்கத்தில் வந்து கடத்தொழில் செய்யணுமோ, மற்றவர்கள் எல்லாம் விவசாயமோ செய்கிறார்கள். இதுக்கான முடிவை இந்த அதிகாரிகள் மேற்கொண்டு இதுக்கான முடிவை எடுத்து அனைத்து அங்கத்தவர்களுக்கும் இந்த பணம் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து இந்த சங்கத்திலே வந்து பல ஊழலின் மத்தியிலே மக்களுக்கு தெரியாமல் பொதுக்கூட்டம் கூடாமைக்கு இந்த முடிவை தந்தன் வீட்டிலே வைத்து எடுத்திருக்கணும். இதுக்கான முடிவினை நீங்கள் வெகு விரைவில் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். என்னை போன்று அனைத்து அங்கத்தவர்களும் இந்த காசினை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மக்களுக்கும் சேர வேண்டும். எனக்கு மட்டுமன்றில்லை, எல்லாருக்கும் சேர வேண்டும் என்பதை நான் இதில் உங்களுக்கு திட்ட தெளிவாக கூறுகிறேன். சரி, இந்த இடத்துல வந்து சமாச தலைவர்கிட்ட வந்து ஒரு மகஜரை வழங்குறதற்காக நாகர்கோவில் கிழக்கை சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் சமாசத்திற்கு நாகர்கோவில் மேற்கே சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் என்ற சமாச தலைவரையும் அவர்களுடைய சரிவிலைகளை கதைப்பதற்கான மகஜரையும் வழங்க இருக்கிறார்கள். நான் லஞ்சம் வாங்கினார், நீ லஞ்சத்தை வாங்கினாண்டி போட்டு சும்மா அங்கே இங்கே வேலை வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த கோரிக்கை தொடர்பாக நான் வந்து என்னென்ன தவறுமாரோட கலைக்கு வரேன்.
அதோட தெளிவாக கதைச்சிருந்து நாங்கள் மற்றது இந்த சமாசத்தின் ஊடாக 40 கோட்டுகள் கிடைக்கப்பெற்றது. அந்த கிடைக்கப்பெற்ற கோட்டுகளில் 4 மேற்கு அந்த கோட்டு சங்கத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதில் என்னன்னு சொன்னால் எங்கை கலந்து கொண்டு உங்களுடைய பொதுச்சபை கூட்டத்தில் நீங்கள் தந்த கண்டுகளுக்கு தான் நாங்கள் போட்டு கொடுத்துனாங்க. போகவே இல்லையோ நீங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நீங்கள் ஒரு கலந்து கொள்ள எட்டை வந்து நாகூர் கிழக்கில் உங்களோட சங்க மண்டபத்தில் வந்து என்னென்று சொன்னால் பொதுச்சபை கூட்டம் போட்டு எட்டை முன்னிலையில தான் உங்களோட கண்டு வச்ச பேருக்கு நாங்கள் போட்டு கொடுத்துனாங்க. நீங்கள் வந்து நீங்களும் கூட்டத்துக்கு வந்து நீங்கள் அதான் அதான் மேற்கு தான் சொல்றாங்க. மேற்கு நாகூரில் மேற்கு கடற்கரை சங்கத்தில் என்னென்ன பொதுக்கூட்டம் வச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். நான் 4 கூட்டத்துக்கு வந்தேன். சரி, அந்த தவறுக்கு தெரியும் வந்து முதல் 4 வருஷமாக உங்கள் சங்கம் தெரிவிக்காமல் இருந்த போது இந்த போட் வழங்குறதுக்காக வேண்டி நாகோய் மேற்குக்கும் கிழக்குக்கும் நாங்கள் பிஎஸ்ஓபிஸோட தொடர்பு கொண்டு உங்களோட சவகுமாரோட நான் தொடர்பு கொண்டு அந்த கூட்டம் நான் போனது. எனக்கு உடன் நாங்கள் ஏசியின் உதவியாளர்களுக்கு அனுமதி பெற்று அந்த கூட்டத்தை கூட்டித்தான் இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து நாங்கள் தெரிவு செய்து அதன் பிற்பாடு எல்பை வந்து என்னென்ன 3வது கூட்டத்தில் நான் கோயில் வழியில் நீங்கள் சதீசி நீங்கள் பிரச்சனைப்பட்டு அந்த கூட்டத்தில் நான் பிரித்து கொண்டு வந்தேன். 2 பேரை சரிதாங்க. அப்போ அங்கே முரண்பாடுகள் இருக்கிறது வேற பிரச்சனை. நான் வர ரீசன் என்னன்னு சொன்னால் அப்போ நான் அந்த என்னென்ன தெரிவு கூட்டத்தில் 3 கூட்டத்துக்கு வந்து 4வது கூட்டத்தில் எனக்கு சில வேலைகளில் என்னடா அந்த என்னென்ன தெரிவு கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளலாம்னு தோணுது உண்டு. மற்றது 2வது கூட்டத்தில் எல்லா சங்கங்களுக்கும் பொதுக்கூட்டம் போட்டு எல்பைய அந்த இடத்துல விட்டு முன்னிலைப்படுத்தி எல்பை ஊடாக தான் அந்த கண்டுகளை நாங்கள் தெரிவு செய்யலாம். நான் வந்து முன்னாள் எனக்கு வந்து 4 வருஷம் அனுபவப்பட்டேன். அப்போ போலேங்க நான் எஃப்ஐஆ பெற்றேன். எஃப்ஐஆ நான் போன வச்சுட்டு எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை. நீங்கள் இருங்க நான் கதைச்சா நீங்கள் அந்த ரெக்கார்டு இந்த மீடியாவில் அண்ட பார்த்து நீங்கள் போட்டுருக்கீங்க. நேற்று அண்டம் அந்த பார்க்க நீங்கள் காய்ச்சிருக்கீங்க. அந்த இல்லை நான் வந்து இப்போ உங்களை நான் போய் நேற்று நான் கதைச்சாலும் நான் கதைக்க வேண்டியது எனக்கு இருக்கு. நான் போய் சொல்ல ஏதாவது தானே. நான் இப்போ என்ன வேண்டிய பயனட்டு சங்கங்களும் எந்த முறையை கடைக்கு பிடிச்சதோ அந்த முறையை தான் பிடிக்க சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொல்றேன் பொதுக்கூட்டம் போட்டோன்னு சொல்றீங்க. நீங்க கலந்து கொண்டீங்களா பொதுக்கூட்டத்தில்? நாங்கள் எங்கே கலந்து கொண்டோம் நடத்தினு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இந்த கூட்டங்கள்லாம் தங்களை வீட்டுல வச்சுதான் என்னன்னா அவருக்கு வந்து என்னோட அமைச்சாரு இப்படி ஒரு பிரச்சனை 16 கோடி இருக்குது. எண்ணம் தெரியலாம் உங்களை இதுல என்ன இருக்கு தவக்குமார் காசு வச்சாரு. காசு வேண்டாம் 3 கோடி கண்டோம் எல்லா மக்களுக்கு அது அது நான் வேண்டேன். இப்ப அது சரியா நீங்க இருக்கும். நான் சொல்றேன் நீங்களே ஓட்டு மாடி செய்யறீங்க. நான் ஓட்டு மாடி செய்யாம நான் செய்ய வேண்டிய நீங்கள் நாகோரின் மேற்கில இருந்து இந்த காசு கொடுத்தது அப்ப என்னன்னா தவக்குமார் இப்படி ஒரு பிரச்சனை சொன்னா பிரச்சனை தெரியும். அப்ப நான் சொல்றேன் அவருக்கு நான் வந்து ரவிசோட கதைச்சு போட்டு சொல்றேன். அப்ப ரவிசங்கர்னா என்னென்ன மாதிரி பிரிச்சீங்க சமாதி மேலுக்கும் போர்டு வச்சிருக்கிறார்களுக்கும் கொஞ்சம் கடன் காசு போடணும் கட்டணும் அந்த காசு கட்டணும். அப்ப நான் கேட்டேன்னா நீங்கள் இப்ப என்ன போட் வந்து 10 லட்சம் எடுத்தாங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து என்னன்னா கொடுங்க. மிச்ச காசை வாங்கி மிச்சாக்களுக்கு கொடுங்க. நான் அட்ரஸா சொன்னாலே தவிர எனக்கு ஓட்டு மாற்றது உங்களோட அதை எனக்கு நான் அவங்களுக்கு அட்ரஸா நான் சொல்றேன். அவன் தான்
இப்ப நீங்க வந்து சொன்னீங்க நேற்று கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டு அவன் நான் கூட்டம் போட்டா சரி எல்லாருமே கூட்டத்துல போய் மெட்டால இன்னொரு முடிவு உங்களோட சம்பாட்டி தான் காசு எடுத்தாரு சரி உங்களோட சம்பாட்டி தான் காசு போன்ற போவாய்க்கல சரி என்னோட கலவரம் சரி அந்த சம்பாட்டி என்ன காசு கையில் அந்த பிரச்சனை உடனே வெளியில வந்து சம்பாட்டியும் சேர்ந்து நடத்து கொண்டு போன வழியா தான் அதான் நீங்க தீர்க்க நீங்கள் ஒரு தேதி எடுத்து நாளை குறித்து நீங்கள் அங்க வாங்க அங்க நீங்க சங்க அங்க தலைவர்களால கூப்பிட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டு சில கூட்டத்தை போடுவோம் கூட்டத்தை போட்டு நாங்கள் அங்க வந்து எல்லா பிரச்சனையும் நாங்க சொல்றோம் இது அந்த 11 நகரங்கள் ஓடிட் ரிப்போர்ட்ல இது என்னோட பட்டியல் இருக்கு அப்ப நாங்க இங்க பாத்து சில கொடுத்து நாங்க எடுக்கிறோம் நாங்க சொல்றேன் இப்ப இதுக்கு அந்த பட்டியலை தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன் சரி நாங்க கண்டமா கூட போவோம் என்னடா உங்களுக்கு 14 நாள் வந்து நாங்க ஒரு போட்டுதான் கூட்டத்தை கூட்டலாம் இப்ப நீங்க காசு இடநிறுத்தி வச்சிருக்கோம் நீங்க சொல்லுங்க கூட்டம் இப்ப கொடுத்த காசு மீதி காசு அந்த இருக்குதானே அவைகளுக்கு பட்டியல் தானே அது இந்த போட்டியின் விற்பனை காசு மற்ற காசு நாங்கள் கொடுக்கத்தானே அதுக்கு தானே கூட்டம் அதுக்கு என்னட்டு அந்த நிர்வாகம் சொல்லுங்க இப்ப சரி என்ன அடிப்படையில் கொடுத்துனாங்க இல்லை என்ன பிரச்சனை அந்த நிர்வாகம் சொல்லுங்க உங்களுக்கு தானே வந்து சொல்ல போதும் நீங்க கேட்க போறீங்க அவங்க சொல்ல போறோம் நாங்கள் உங்களை கேட்டு தான் நாளைக்கு நேற்று பிரிச்சது புரிஞ்சு கொடுத்தா காசு அப்படியே சரி காசு கொடுத்தாங்க சமாதானம்
அதை நிறுத்தி அந்த கூட்டத்தில் அதற்குரிய நிர்வாகம் உங்களுக்கு பகிர்ந்தேன். நீங்கள் இந்த காசை இது என்னடா புதிய 2026 2ஆம் மாதம் என்ன சங்கம் தெரியும். அதுல நீங்கள் என்ன தகுந்தானாக்கள் நன்னாக்கள் சங்கத்தை நடத்தக்கூடியார்கள் வரவு வந்தால் இந்த பிரச்சனை கூட்டம் நடந்தால் நாகர்கோவில் மக்கள் தற்போது தங்களுக்கு வழங்கப்பட்ட படகு தொடர்பாக பக்கச்சார்பு இடம்பெற்றதாக தங்களுடைய சங்கத்திற்கு வழங்கப்பட்ட படகு தொடர்பாக பக்கச்சார்பு இடம்பெற்றதாக குற்றம் சாட்டி தற்போது ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். நீங்கள் இந்த படகு கையளிக்கப்பட்ட போது நீங்கள் அனைத்து சங்கங்களுக்கும் சென்று தலைவர் என்ற வகையில் அந்த சீட்டிழப்பு மூலம் அந்த படகின் பயனர்களை தெரிவு செய்திருந்தீர்கள். ஆனால் நீங்கள் நாகர்கோவிலுக்கு செல்லவில்லை. நீங்கள் செல்லாத போது எவ்வாறு அந்த கூட்டம் நடைபெற்றது? நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் இந்த சங்கம் வந்து நாகர்கோவில் மேற்கு சங்கம் வந்து 4 வருடங்களாக தெரிவு செய்யப்படாமல் இந்த சங்கம் நாங்கள் ஜிஎஸோடைய அன்னைக்கு 3 தடவைகள் நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். சரி, அதோட முன்னாள் தலைவர்கிட்ட நான் போன இடத்துல ரதீஷுக்கும் அவருக்கும் கைகலப்பு ஏற்பட்ட சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. அப்போ நான் கொண்டு பிடிச்சு கொண்டு வந்து பிரச்சனை இல்லை, அப்புறம் ஒரு டேட்டில் போடுவ மாட்டது சொல்லி போட்டு நான் என்னென்னா அந்த படகு அவர்களுடைய சங்க தெரிவு இது என்னென்ன கூட்டுவாவிற்கு திணைக்களத்தின் கீழான இவ என்ன சீடியோக்களாக அது வந்து தெரிவு செய்யப்படும். நாங்கள் அதில் வந்து பங்காளர்களாக கலந்து கொள்ளலாம், இல்லைன்னா கலந்து கொள்ளாமலும் விடலாம். அதில் பெரிய பிரச்சனையாக ஒன்றுமே இல்லை. அது வந்து அந்த சங்கத்தை ஃபோன் பண்ணி சரியான உரிய முறையில் இந்த வந்து என்னடா தெரிவு செய்கிறது கூட்டுறவு திணைக்களத்துக்கு தான் அதுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கிறார். மக்கள் சமாசம் மீது இப்போ இந்த கூட்டத்தில் கூட உங்கள் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சமாசம் தன்னிச்சையாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். சமாசத்திற்கு அன்பளிப்பாக அனைத்திற்கு வழங்கப்பட்ட படகை கூட நீங்கள் நிர்வாகம் கூடி முடிவெடுத்து அதை ஏலத்தில் கொடுத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சமாசத்தை சமாச பிரதிநிதிகள் தவறாக வழிநடத்துவதாக எண்ணுகிறீர்களா நீங்கள்? என்னன்னு சொன்னால் அந்த என்னுடைய அணக்கத்துக்கு வழங்கப்பட்ட படகு என்பது பொய்யான கருத்து. உங்களுக்கு நான் உங்களை ஊடகம் சார்பாக உங்களை கேட்கிறேன், அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? அணக்கத்துக்கு படகு தந்ததுன்றதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? எனக்கு நன்னீர் திட்டத்தால் உங்களுக்கு அனைத்திற்காக படகு வழங்கப்பட்டதாகத்தான் அவர்களாலும் கூறப்படுகிறது. நன்னீர் திட்டத்தாலையும் கூறப்படுகிறது. உங்களுடைய சமாச அங்கத்தவர்களாலேயும் சமாச பொது அமைப்புகளாலேயும் பொதுச்சபையாலேயும் அனைத்திற்கு குறித்தான் நீங்கள் அதை வாங்கியதாக கூறப்படுகிறது. சரி, நீங்கள் ஒரு விடயம், நீங்கள் பொதுவாக அந்த படத்தை வாங்கினீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு சொன்னால் பொதுச்சபைக்கு தெரியாமல் அதை ஏலத்தில் விட்டது நியாயமான விடயமா? என்ன பிரச்சனை என்று சொன்னால் சங்கங்கள் இந்த படகை எங்களுக்கு தான் கொண்டு அறங்கோரிக்கை விட இல்லை. சமாசத்தின் கோரிக்கைக்கு அமைவாகத்தான் நாங்கள் யாழ்ப்பாணம் குடிநீர் திட்டத்தின் ஊடாக தாளையடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தவர்களுக்கு 82 படகுகள் வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கை அவர்கிட்டால் நாங்கள் அது 2003ஆம் ஆண்டு கடற்தொழில் அமைச்சர் அவர்களோட நடைபெற்ற இந்த சமாசத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் தீர்மானங்களுக்கு அமைவாக சமாசத்தால எங்கள்ட சங்கங்களுக்கு இந்த படகை பெற்று தாங்க என்று சொல்லி நாங்கள் சமாசம் வச்ச கோரிக்கைக்கு தான் இந்த படகு வழங்கப்பட்டது. ஆனால் இது வந்து அனர்த்தத்துக்கு இந்த படகு வழங்கப்பட இல்லை. தலைவர், இறுதியாக ஒரு கேள்வி. மக்கள் எங்களுக்கு வடமாதிரி சங்கங்கள் எங்களுக்கு நன்னீர் திட்டத்திடமிருந்து படகு வாங்கி தாருங்கள் என்று ஒருபோதும் கேட்கவில்லை. இந்த திட்டத்திற்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள், நீங்களும் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தீர்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் தாளையடி பகுதியில் அண்மை காலத்தில் இல்லாதவாறு இந்த கடலில் உயிரிழப்புகள் இடம்பெற்று வருகிறது. நேற்றும் ஒரு உடுத்துறையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் பரிதாபகரமாக அந்த கடலுக்கு சென்ற போது இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அதிகளவான மக்களால் கூறப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால், அங்கே தாளையடி நன்னீர் திட்டத்தின் அந்த சுத்திகரிப்பால் தான் கடல் நீர் என்றுமில்லாதவாறு உள்வாங்கப்பட்டு இவ்வாறான கொலைகள் இடம்பெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். உண்மையில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது நீங்கள் 2 படகுகளை வாங்கி கொடுத்துவிட்டு வடமராட்சி கிழக்கு மக்களை சங்க பிரதிநிதிகளை கொலை செய்வதாக ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இல்லையா?
என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது வந்து அது வந்து என்னென்னால் மக்களால் விதண்டாவாதமாக கதைக்கப்படுற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் தை மாதம் காலப்பகுதியில் இந்த கடன் வந்து சீக்கிரமாக இந்த கடன் இருக்கும் எப்பவுமே வந்து இதில் வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்துல காலையடியை சேர்ந்த நபர்கள் வந்து என்னென்னு சொன்னால் கடல்ல நீராடி வந்திருக்கிறார். இந்த வருஷம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 4ஆம் மாதம் 5ஆம் மாத இது காலப்பகுதியில் மாசா பகுதியை சேர்ந்த ஒரு பையனவுடன் வந்து இறந்திருக்கிறார். இப்போ உடுக்குற பகுதியை சேர்ந்த ஒருவர் வந்து நேற்று 28/12/2025 வந்து இறந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடல் சீற்றம் இங்கே காணப்படுகிற போதும் இவர்களுடைய பார்வைக்காக எமது சமாசத்தின் ஊடாக அறிவிப்பல் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இங்க வந்து என்னென்ன கொந்தளிப்பாக இருக்கிற பகுதி என்று இது ஆழமான கடல் என்றும் நாங்கள் இதில் குளிக்க வேண்டாம்னு சொல்லி அதை இருக்கிறாங்க சரிதானே. ஆகவே தங்களுடைய இப்போ கேள்வியானது உண்மையாக நியாயமானது. ஆனால் என்ன விடயமாக இருந்தால் இந்த 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் இது 15 காலப்பகுதி மட்டும் இந்த கடன் வந்து பலமையாகவே கொந்தளிப்பாக இருக்கும். ஆகவே நாங்கள் சமாசத்தின் ஒரு கோரிக்கையாக இந்த 3 மாதமும் எமது மக்கள் வந்து அந்த கடல்ல நீர் வளர்வதற்கு முற்றாக தடை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து பிரதேச செயலாளரோடையும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரோடையும் போலீஸ் நிலையத்தோடையும் நாங்கள் கதைச்சு நீதியத்துறைகளை உதவி பணிப்பாளருடன் கதைச்சு கடத்தொழில் அமைச்சரோடையும் கதைச்சு இதில் கண்டு அந்த 3 கால பகுதிக்கு எங்களால் கண்டு வாட்சரை நாங்கள் அந்த இடத்துல போட்டு மக்களை இறங்க விடாமல் இந்த இனி வருகிற காலத்தில் நாங்கள் இவையோட கூட்டாக இணைஞ்சு இந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அந்த 3 மாத காலத்துக்கும் எங்களால் சம்பளத்தை சமாசத்தின் ஊடாக வழங்க முடியும். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உரிய அதிகாரிகளோட கலந்துரையாடி நாங்கள் இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை நாங்கள் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு இருக்கிறோம்.